ஓகே, இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவுண்ட் நம்பர். ஓகேங்களா, ரவுண்ட் நம்பர் பார்க்க போறோம் அண்ட் வந்து அதோட ட்ரெண்ட் லைன் பார்க்க போறோம். ஸோ ரவுண்ட் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹொரிசாண்டலாக நிறைய கோடு போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ டிஃபால்ட்டாக நிறைய லைன்ஸ் போயிட்டு இருக்கும் பாருங்க. நீங்கள் ஐகேஷன் இதில் கிளியராக இந்த வியூவில் பார்க்குறப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹொரிசாண்டலாக நிறைய லைன்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ கிளியராக விளங்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ரவுண்ட் நம்பர் என்ன மாதிரின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டு 3 விதத்தில் இந்த ரவுண்ட் நம்பர்ஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு சொன்னால், இந்த இந்த லைனில் ஒரு நம்பர் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு கிளியராக பார்க்குறப்போ என்னோட அந்த கர்சர் வைக்கிறப்போ இந்த லைனில் லாஸ்ட் டிஜிட் டூ இந்த ஹொரிசாண்டல் லைனில் 20 முடியுது. அண்ட் அதுக்கு மேலே உள்ள லைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 முடியுது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு மேலே உள்ள லைனில் 20 முடியுது. ஸோ இது வந்து ஒவ்வொரு இடத்துக்கு பொறுத்த மாதிரி 20 30ன்ற மாதிரி மாறும். ஓகேங்களா, இது 30. ஓகேவா, ஸோ நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரவுண்ட் நம்பர் பார்க்க போறோம். ரவுண்ட் நம்பர் எப்படி வந்து ஒரு ட்ரேடிங்ல முக்கியமா இருக்கு, ரவுண்ட் நம்பரை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம், ரவுண்ட் நம்பரை வச்சு நம்ம என்னெல்லாம் எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணலாம், எந்த சமயத்தில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ ரவுண்ட் நம்பர்னா என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரவுண்ட் நம்பர்ல ஹாரிசாண்டலா நிறைய லைன்ஸ் வந்து இப்படி பில்ட் ஆகிருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக நிறைய லைன்ஸ் வந்து நம்மளோட ஐக்கு ஆப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த ரவுண்ட் நம்பர் என்னத்துக்காக யூஸ் பண்ணுறோம், எதுக்காக இந்த ரவுண்ட் நம்பர் யூஸ் பண்ணுறோம்னா, இந்த ரவுண்ட் நம்பர் எப்பயுமே ரெசிஸ்டன்ட் லைனாக இருக்கும். ஓகேவா, ரெசிஸ்டன்ட் லைன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ரிவர்சல்ஸ் நிறைய நடக்கும் இந்த ரவுண்ட் நம்பர். ஸோ நான் மறுபடியும் வரைஞ்சு காட்டுறேன். ரவுண்ட் நம்பர் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ரவுண்ட் நம்பர்ன்றது என்னன்னு சொன்னால் இந்த லைன்ங்களா, இந்த லைன் நான் மறுபடியும் உங்களுக்கு கிளியராக வரைஞ்சு காட்டுறேன். இந்த பாருங்க, டிஃபால்ட்டாக நிறைய லைன்ஸ் இருக்கு இல்லையா, லைக் ஆப்ஷனுக்கு இடையே பார்க்குறப்போ ஹொரிசாண்டலாக நிறைய லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நாம ரவுண்ட் நம்பர்னு சொல்லுவோம். ரவுண்ட் நம்பர் அது எல்லாத்தையும் நம்ம ரவுண்ட் நம்பராக சொல்ல மாட்டோம், லாஸ்ட் டிஜிட்ல. சரிங்களா, இப்போ நான் இந்த இடத்துல இப்படி ரவுண்ட் கோடு போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இதில் நம்ம வந்து கர்சரை வச்சு பார்க்குறப்போ நம்மளுடைய மவுஸ் பாயிண்ட் வச்சிருக்கப்போ நிறைய கோடு போயிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய லாஸ்ட் டிஜிட், அதாவது நம்ம கர்சரை வைக்கிறப்போ அது லாஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா, அது லாஸ்ட் டிஜிட்ல நமக்கு 00 வந்துச்சுன்னு சொன்னா, ஓகேவா, நமக்கு 00 வந்துச்சுன்னு சொன்னா அது ரவுண்ட் நம்பர். அண்ட் அதே மாதிரி 10 20 30 முடியும். ஸோ லாஸ்ட் டிஜிட்ல 10 20 இல்லாட்டி 30 நான் வரைஞ்சி சொல்லி காட்டுறேன். ஓகேங்களா, ஓகே, ரவுண்ட் நம்பர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து 10 முடியும் லாஸ்ட் டிஜிட், செகண்ட் வந்து 20 முடியும். ஓகேவா, தேர்ட் வந்து 30 முடியும். ஓகேவா, எப்பயுமே இந்த 10 விட 30 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா, சில நேரம் 10க்கு வந்து மார்க்கெட் ஸ்டேபிளா இருக்கும். அதாவது 10ல பட்டு அந்த 10 இருக்கிற அந்த லைன், அந்த ட்ரெண்ட், அந்த ரவுண்ட் நம்பர்ல பட்டு ரிவர்சல் ஆயிருக்கலாம். சில நேரம் இந்த 30ல இது என்னதான் ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பரா இருந்தாலும் இதுல பட்டு ரிவர்சல் ஆகாம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்த நம்ம எப்படி எல்லாம் ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ கிளியரா விளங்கியிருக்கும். ஸோ 10 20 அண்ட் 30 லாஸ்ட் டிஜிட்ல கிரியேட் ஆகும். ஸோ நான் மறுபடியும் அதை காட்டுறேன் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த ரவுண்ட் நம்பர் ரொம்ப முக்கியமான ப்ரொசீஜர், இது மிகப்பெரிய ட்ரிக். ஓகேவா, ஸோ இல்ல பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ட் லைனுக்கு மேல ஒரு லைன் இருக்கு. ஸோ அந்த லைனுக்கு கடைசியா நீங்க பாக்குறப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டிஜிட்ல முடியும். அந்த லைன் வந்து ஒரு டிஜிட்ல சரியா பாத்தீங்கன்னா 600ன்னு முடியும். ஓகேவா, அப்போ 2 டிஜிட் இருக்கு அப்படின்னா 20 இருக்கு. ஸோ அது ஒரு ரவுண்ட் நம்பர். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கணக்கு கர்சரை வச்சு அந்த லைன்ல வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அதுலயும் 400ன்னு முடியுது இல்லையா, 400ன்னு முடியும். ஓகே ஓகே 20. ஸோ அதுக்கு கீழே நல்லா கீழே வந்துட்டு ஓகே அந்த இடத்துல வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே அங்கனைக்கு 30 வருது. கிளியரா வச்சு பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல வச்சு நீங்க ரைட்டா கணக்கா வச்சீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல 20ல 30 வரும். ஸோ இது ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பர். ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பர். நம்ம அந்த இடத்த சரியா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ அது 30.
ஓகேவா? ஸோ நம்ம ஓகேவா, சரியா இந்த பாருங்க, நான் வந்து அலாட் செட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா வந்து அந்த இடத்துல வரப்போ எப்படி சொன்னா உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ இன்னொரு விஷயம், இதுல எப்படி அலாட் செட் பண்றதுன்னு சொல்றேன். இந்த ரவுண்ட் நம்பர் 30ல வச்சிருக்கேன். அடுத்ததா நான் போயிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்றேன். ஸோ இந்த இடத்துல உங்களால் ரவுண்ட் நம்பர் சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு சொன்னா சரியா பாருங்க, இன்னைக்கு வந்து 20ல முடியணும். ஓகேவா, 500ன்ற முடியணும், 500ல முடியணும். ஓகேவா, அது வைக்க முடியலன்னா எலாட்டை செட் பண்ணிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். ஓகேவா, இதுல போயிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு செட்டிங் ஐக்கன் இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு 0வை மாத்தி விட்டீங்கன்னா சரியான இடத்துல உங்களுக்கு வந்து அந்த எலாட் செட் பண்ணிடும். இந்த எலாட் எதுக்கு செட் பண்றோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுடைய கர்சர் சரிங்களா, இந்த இடத்துல வந்து உங்களுடைய கர்சர் வந்து வரும்போது நான் மறுபடியும் போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல உங்களுடைய அதாவது இந்த ட்ரேட் வந்து இந்த இடத்துல 00ன்னு படுது இல்லையா, இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த இடத்துல பட்டதும் நமக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், இன்னைக்கு வந்து ட்ரேட் வந்துருச்சு, இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ நான் உதாரணத்துக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ நான் இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்றோம் பாருங்க, இந்த இடத்துல நம்ம ட்ரேடை பிளேஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல போகுது, இந்த இடத்துல கிரியேட் அலாட்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ கீழே வரப்போகுதுன்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல அலாட் செட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம விட்டு அந்த இது வந்து பட்டுச்சுன்னா பாருங்க வந்துருச்சு, அந்த இடத்துல பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அலாட் வரும். ஸோ அதே மாதிரி நான் இப்போ நம்ம செட் பண்ணிருக்கோம் இல்லையா ரவுண்ட் நம்பர், ஸோ 00 இருந்தா அது ஒரு ரவுண்ட் நம்பர். அதே மாதிரி வேற எந்த இடத்துல இருக்கு 00, 000, ஸோ அதுக்கு மேல இருக்க ரவுண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து என்ன ரவுண்ட் நம்பர்னு பாருங்க, எலாட் செட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன் அது ஈஸியா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஸோ எலாட் செட் பண்ணி வச்சுட்டு நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு ஸோ அதுக்கு 00 போட்டுட்டீங்கன்னா ஓகே சரியா அந்த இடத்துல பிளேஸ் ஆயிரும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா 00 இல்ல 10 20 இல்ல பாருங்க டிஜிட் முடியுது 30 20 30 அண்ட் வந்து 10வும் இருக்கும் சரிங்களா, ஒரு இடத்துல 10வும் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ ஓகேங்களா, 10 20 30 அந்த லாஸ்ட் டிஜிட்லாம் 0வா இருக்கிறத வச்சு தான் நம்ம ரவுண்ட் நம்பர் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஓகேங்களா, ஸோ இந்த ரவுண்ட் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த ரவுண்ட் நம்பரை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரவுண்ட் நம்பர் எப்பயுமே உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவா ஒர்க் பண்ணும். ஓகேங்களா, இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா பாத்தீங்கன்னு சொன்னா நான் உதாரணமா சொல்றேன். ஓகேங்களா, ரெசிஸ்டன்ட் ஏரியானா நான் இப்போ நான் கிரியேட் எலாட் செட் பண்ணி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் மேஜரா இருக்கு, அதுல இருக்க ரவுண்ட் நம்பர். ஸோ இப்போ நான் இந்த 30 அப்படின்ற இதை வந்து நம்ம செக் பண்றோம். அந்த லெவல்ல நிறைய ரிவர்சல் நடந்திருக்கா, அந்த இடத்துல என்ன மாதிரி ரிவர்சல் நடந்திருக்கு அப்படின்றத நமக்கு கிளியரா சொல்லும். ஸோ அந்த அந்த லெவல் வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணல, அந்த லெவல்ல வந்து ரிவர்சல்ஸ் நடக்கல, அந்த ரிவர்சல்ஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல ரிவர்சல்ஸ் நடக்கல அப்படின்னு சொன்னா அந்த லெவல் அந்த இப்போ 30 விட 10ல உங்களுக்கு ரிவர்சல்ஸ் நடந்திருக்கு, நடக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ணிருக்கு இப்போ ரவுண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இப்போ நான் வந்து பாக்குறேன் ரவுண்ட் நம்பர்னா ஓகே நமக்கு வந்து இப்போ கீழே ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்கு. ஓகேவா, 20ல முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆமா 20ல முடியுது. ஸோ இந்த லைன் எடுத்து பார்த்தோம் சொன்னா நான் வந்து அதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து 30ல முடியுது, இந்த ஒரிஜினல் லைன் 30ல முடியுது. ஸோ அந்த லைனை நமக்கு செக் பண்ணி பார்த்தா நமக்கு நல்லா தெரியும், அந்த லைன்ல வந்து நிறைய வந்து ரிவர்சல்ஸ் நடந்திருக்கா அப்படின்றது கிளியரா தெரியும். ஸோ அது ஒரு நமக்கு யூஸ்ஃபுல்லான ரவுண்ட் நம்பரா அப்படின்றது கிளியரா தெரியும். ஓகே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரிவர்சல்ஸ் நடந்திருக்கு, ஸோ ரிவர்சல்ஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அதிகமா பெருசா ரிவர்சல்ஸ் நடக்கல இந்த 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 ரேஞ்சுக்குள்ள. ஸோ நம்ம அதுக்கு மேல உள்ள இதுல பார்க்கணும். ஸோ இதுக்கு மேல உள்ள ரவுண்ட் நம்பர் இந்த ரவுண்ட் நம்பர். ஓகேங்களா, இந்த ரவுண்ட் நம்பர். ஓகேங்களா, அந்த ரவுண்ட் நம்பர் ஜூம் பண்ணப்போ நல்லா தெரியும். நல்லா நீங்க ட்ரேட் பண்றப்போ இப்படி இருக்கப்போ தெரியாது, நம்ம நல்லா ஜூம் பண்ணிருக்கப்போ நமக்கு தெரியும். ஸோ இந்த 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 ட்ரேட் வந்து மேல போகுது, ஸோ இந்த இடத்துல போகுது. நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா மேல ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்கு. ஸோ மேல ஒரு ரவுண்ட் நம்பர்ல பட்டு ரிவர்சல் ஆகக்கூடிய சான்சஸ் நமக்கு நிறைய இருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த மேல இருக்க ரவுண்ட் நம்பர்ல பட்டு ரிவர்சல் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன் இந்த ரவுண்ட் நம்பர் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பாருங்க ரிவர்சல் ஆயிருக்கு, இந்த லைன்ல பட்டதுதான் ரிவர்சல் ஆயிருக்கு. இந்த பாருங்க இந்த லைன்ல பட்டதான் ரிவர்சல் ஆயிருக்கு, ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ நல்லா டார்கெட் பண்ணி போயிருக்கு, ஸோ ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ரவுண்ட் நம்பர். ரவுண்ட் நம்பர் வந்து அதுக்கு முன்னுக்கு அது எந்த அளவு சப்போர்ட் பண்ணிருக்கு, அந்த லெவல் வந்து எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இந்த பாருங்க ரிவர்சல் ஆயிருக்கு, இந்த ரவுண்ட் நம்பர் 30 ரவுண்ட் நம்பர் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ ரிவர்சல் ஆயிருக்கு, அந்த இடத்துல ரிவர்சல் ஆயிருக்கு, ரிவர்சல். ஸோ இந்த ரவுண்ட் நம்பர், இந்த 30 ரவுண்ட் நம்பர்
ரொம்ப ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணும் ரவுண்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் நம்பர்னாலே அது ரிவர்சல் தான். பட் அந்த ரவுண்ட் நம்பர் அதுக்கு முன்னுக்கெல்லாம் அது ரிவர்சலாக இருக்கா அப்படின்றத நம்ம கிளியராக செக் பண்ணிக்கணும். இவ்வளோதான் விஷயம், வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ ரவுண்ட் நம்பர்ல பட்டதெல்லாம் நமக்கு ரிவர்சல் ஆகும். ஸோ இப்போ ஒரு ட்ரிக் படிச்சிருப்பீங்க, ரவுண்ட் நம்பர்ல பட்டதெல்லாம் ரிவர்சல் ஆகும். ஆனா நான் இப்போ சொல்ல போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதாவது இப்போ நம்ம நார்மலா ஒரு மார்க்கெட் பார்க்குறோம். அதாவது மார்க்கெட்ல வந்து இப்படி போறாங்க பையர்ஸ் அண்ட் வந்து அதே மாதிரி செல்லர்ஸ் வராங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரவுண்ட் நம்பர் கிரியேட் ஆகுது. ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு ஒரு ரவுண்ட் நம்பர் கிரியேட் ஆகுது. சரியா? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்படி மேலே போயிட்டு அதே மாதிரி ஒரே ரேஞ்சில் இங்கே வந்து புல்லிஷ் மூமெண்டமா இருக்கு, அதே மாதிரி பியரிஷ் மூமெண்டமா இருக்கு. ஆனா இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட், அதாவது இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல பையர்ஸ் இந்த இடத்துல இந்த ரவுண்ட் நம்பரை பிரேக் அவுட் பண்ணலைன்னா இந்த இடத்துல செல்லர்ஸும் பிரேக் அவுட் பண்ண மாட்டாங்க. சரியா? அதே மாதிரி இந்த ரவுண்ட் நம்பர்ல பட்டு ரிவர்சல் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகலன்னு சொன்னா அதே மாதிரி இந்த இடத்துலயும் ரிவர்சல் ஆக மாட்டாங்க. ஸோ என்ன செய்வாங்க, செல்லர்ஸா இருந்தா செல்லர்ஸ் என்ட்ரியா இருக்கும், இப்படி செல்லர்ஸ் என்ட்ரியா இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி வந்து பையர்ஸ் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த மூமெண்ட்ல இது இந்த இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணி போயிட்டாங்கன்னு சொன்னா அதே மாதிரி இந்த இடத்துலயும் நடந்திருக்கும். சரிங்களா? இந்த இடத்துலயும் நடந்திருக்கும். ஸோ நம்ம அதை கிளியரா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ எங்க சப்போர்ட் பண்ணும் எங்க சப்போர்ட் பண்ணாது அப்படின்றத நமக்கு கிளியரா இருக்கும். இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல், அதாவது இந்த லைன் போறப்போ இந்த 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 ரவுண்ட் நம்பர்னு வைங்களேன், இது நான் வரைஞ்சிருக்கு ரவுண்ட் நம்பர்னு வைங்க. இந்த ரவுண்ட் நம்பர்ல ஒருக்கா வந்து ரிவர்சல்ஸ் நடந்திருந்தா, ரிவர்சல்ஸ் மீன்ஸ் இந்த லைன்ல பட்டு ஒரு இந்த புல்லிஷ் மூமெண்ட் தான் பேரிஷ் கேனல் கிரியேட் ஆனா இந்த இடத்துலயும் கிரியேட் ஆகும். ஏன்? இது ரவுண்ட் நம்பர் அப்படின்றதுனால. ஸோ ஏற்கனவே முன்னுக்கு இருக்க லெவல்ஸ் வந்து இதை சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். இதை நீங்க எப்பயுமே மறந்துடாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நான் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே, இப்போ கிளியரா பார்த்துக்கோங்க. ரவுண்ட் நம்பர் அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு பையஸ் வந்து கிரியேட் ஆகுறாங்க. ஸோ பையஸ் மூமெண்ட். ஓகே, இப்போ செல்லர்ஸ் கிரியேட் ஆகிறாங்க. செல்லர்ஸ் கிரியேட் ஆகிறாங்க. ஸோ இதுக்கடையில் நமக்கு ஒரு ரவுண்ட் நம்பர் போகுது, ஒரு கிளியரான ரவுண்ட் நம்பர் போகுது. ஓகே, ஒரு ரவுண்ட் நம்பர் போகுது. இந்த இடத்துல என்ன நடக்குன்னு சொன்னா இந்த பக்கம் நம்ம லெஃப்ட் சைட்ல, அதாவது லெஃப்ட் சைட்ல ரவுண்ட், அதாவது இந்த இடத்துல இந்த ரவுண்ட் நம்பர்ல பட்டு எந்த ரிவர்சல்ஸும் நடக்கல. அதனால தான் எப்படி வந்து பையர்ஸ் போயிருக்காங்களோ, பையர்ஸ் எப்படி போயிட்டு மூவ் பண்ணி வந்திருக்காங்களோ அதே மாதிரி பையர்ஸும் மூவ் பண்ணி வந்திருக்காங்க. அதை அந்த ரவுண்ட் நம்பரை பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இன்கேஸ் சில டைம்ல என்ன நடக்கும்னு சொன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பியரிஷ் மூமெண்டம் ஒன்று கிரியேட் ஆயிருச்சுன்னு சொன்னா அந்த இந்த 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 ரவுண்ட் நம்பர் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி ரிவர்சல்ஸ் நடந்துருச்சுன்னு சொன்னா அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க பியரிஷ் மூமெண்ட்லயும் அந்த ரவுண்ட் நம்பருக்கு அந்த 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 மாதிரி நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி நடக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து இந்த ரவுண்ட் நம்பரை பிரேக் அவுட் பண்ணி போயிடுச்சு. அதே மாதிரி இங்க இருக்க செல்லர்ஸும் பார்க்காங்க. நீங்க வந்து எப்பயுமே ஒரு ரவுண்ட் நம்பர் 30 இருக்கு. ஓகேங்களா? நீங்க வந்து ரவுண்ட் நம்பர் 1 30 இருக்கு. ஓகே, இது 20, இது 30 வைங்களேன், இது 30 இருக்கு. ஓகேங்களா? 30 இருக்கு. இந்த 30 இருக்க ரவுண்ட் நம்பர் எவ்வளவு தூரத்துக்கு முன்னுக்குள்ள எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கு. ஸோ இதுல வந்து எவ்வளவு தூரம் பட்டு ரிவர்சல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைன்ல பட்டதெல்லாம் பட்டு ரிவர்சல்ஸ் ஆகும். ரெசிஸ்டன்ட் லைன் மாதிரி இது ஒர்க் பண்ணும். சரிங்களா? ரெசிஸ்டன்ட் லைன், இந்த லைன்ல பட்டதெல்லாம் பட்டு ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? இந்த லைன்ல பட்டெல்லாம் பட்டு ரிவர்சல் ஆகும். ஸோ எவ்வளவு தூரத்துக்கு முன்னுக்குள்ள கேண்டில்ஸ் வந்து பட்டு ரிவர்சல் ஆயிருக்கு அப்படின்றத கவனமா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஒரு ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து முன்னுக்கு லெவல்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க அந்த ட்ரேடை வந்து எடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்மா எந்த இடத்துல ரிவர்சலா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கணும். ஸோ ரவுண்ட் நம்பர் இவ்வளவுதான். சரிங்களா? ஸோ ரவுண்ட் நம்பர். இப்போ நெக்ஸ்ட்
ஓகேவா? ரவுண்ட் நம்பர் பார்த்துரும். ஸோ ரவுண்ட் நம்பரை லைவாக பார்க்கலாம் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. ஓகே, ரவுண்ட் நம்பர் நம்ம ஒரு ஓகே. ஸோ இங்கே பாருங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம ஸோ ரவுண்ட் நம்பர் எந்த மாதிரி எந்த ரேஞ்சில் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம கிளியராக நீ ஒரு வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதில் ரவுண்ட் நம்பர் கிட்ட வரல. ஓகே, ஏயுடி யூஎஸ்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த பாருங்க, இந்த ரவுண்ட் நம்பர் 00 முடியுது. ஸோ நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த ரவுண்ட் நம்பர் நான் வந்து கிரீன் கலர் போட்டு காட்டுறேன். ஓகே, இந்த ரவுண்ட் நம்பர் இப்போ நான் வரைஞ்சிருக்கிற ரவுண்ட் நம்பர். ஸோ இந்த ரவுண்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீவியஸில் நிறைய ரிவர்சல்ஸ் நடந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் நம்பரில் பட்டால் தான் ரிவர்சல் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ ரிவர்சல் ஆயிருக்கப்போ நமக்கு தெரியும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்கு. ஸோ பாருங்க, ஸோ கீழே ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்கு. ஸோ இந்த லைனில் பட்டதெல்லாம் ரிவர்சல்ஸ் ஆகும். ஸோ அடுத்த கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏன் இது ஒரு ரவுண்ட் நம்பர் அப்படின்றனால. ஓகேங்களா? ஸோ சில டைம் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த நிறைய டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா 100க்கு ஒரு 75% ரவுண்ட் நம்பர்ல இந்த ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இந்த 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 ரிவர்சல்ஸ் வந்து நிறைய நடக்கும். ஸோ பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேன்ல வந்திருக்கு. ஸோ இது ரிவர்சல் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ ஆனா இந்த ப்ரீவியஸ் லைன்ல வந்து ஒரு ரிவர்சல்ஸ் நடந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி சொன்னேன் இல்லையா, எப்படி போறாங்களோ பையர்ஸ் போறாங்களோ அதே மாதிரி தான் செல்லர்ஸும் வருவாங்க. அதை பிரேக் அவுட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வந்துடலாம். ஆனா இது பிரேக் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வர கேண்டில் இதை உடச்சிட்டு மேல, அதாவது ரிவர்சல் பேட்டர்னுக்கு வரக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம். இப்போ 46 லைனை அந்த அப்படின்னு சொன்னா எந்த லைனு அந்த லைனை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம வேற ஒரு செட்ல செக் பண்ணலாம். ஓகே, இந்த பாருங்க, இது ஒரு ரவுண்ட் நம்பர். இந்த ரவுண்ட் நம்பரை பட்டுச்சு, இந்த ரவுண்ட் நம்பரில் பட்டுச்சு. ஸோ ப்ரீவியஸில் வந்து அந்த ரிவர்சல்ஸ் நடந்திருக்கு. ஸோ ரிவர்சல்ஸ் ஒன்று இந்த இடத்துல நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன் இந்த லைனில் இந்த ரவுண்ட் நம்பரில் பட்டுச்சு. ஸோ நம்ம வரைஞ்சிப்போம். ஓகே, அந்த லைனில் பட்டுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்டம் நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பியரிஷ் கேண்டில் வர சான்சஸ் நிறைய இருக்குது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இந்த பாருங்க, இந்த லைனில் பட்டு நமக்கு வந்து அந்த லைனில் பட்டு ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ நான் சொல்லியிருக்கேன்ல அந்த இடத்துல ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லைனில் பட்டு நம்ம ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ அதுதான் ரீசன். இந்த லைனில் பட்டு நமக்கு ஒரு ரிவர்சல் ஆயிருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு ரவுண்ட் நம்பர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, பாருங்க, இந்த இடத்துலயும் நமக்கு ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் பட்டுச்சு. ஸோ இந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்துல பட்டனால நமக்கு இன்னைக்கு ஒரு ரிவர்சல்ஸ் நடந்து அடுத்த ஒரு பியரிஷ் கேண்டில் வரக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பாருங்க, இன்னைக்கு எப்பயுமே இந்த ரவுண்ட் நம்பர் எப்பயுமே ரிவர்சல் பேட்டர்ன்ஸை காட்டும். ஸோ நம்ம முன்னுக்கு எப்படி நமக்கு என்ன நடந்திருக்கோ அதுக்கு முன்னுக்குள்ள லெவல்ஸ் எப்படி அதை சப்போர்ட் பண்ணிருக்கோ அதே மாதிரி இந்த லெவலும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் ரவுண்ட் நம்பர். அதை நல்லா நீங்க யோசிச்சு பார்த்து எடுத்தீங்கன்னா உங்களால ஈஸியா ட்ரேட் பண்ண முடியும். பாருங்க, ஒரு ரிவர்சல் நடக்குது. ஐ திங்க் இதுக்கு அடுத்த வார கேண்டில் வந்து நமக்கு ஒரு பியரிஷ் கேண்டில் வரக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் நம்பர் இருக்கிறத பார்த்து நீங்க எப்பயுமே ட்ரேட் பண்ணணும். முக்கியமான விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரவுண்ட் நம்பரை பார்த்து நீங்க அடுத்த ட்ரேட் என்ன வரப்போகுது பாத்தீங்கன்னா, இந்த கோட்ல பட்டிருக்கு, இந்த கோட்ல பட்டு ரிவர்சல் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கோட்ல பட்டு இந்த ரவுண்ட் நம்பர்ன்ற இந்த விஷயம், இந்த லாஸ்ட் டிஜிட்ல பாருங்க, அதுல லாஸ்ட் டிஜிட்ல 20 கிரியேட் ஆகுது இல்லையா, அந்த ரவுண்ட் நம்பர் எப்பவுமே நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுல பட்டு ரிவர்சல் ஆயிருக்கு. இது வந்து மேல போகல, இது மறுபடியும் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ எப்பயுமே லைன் வந்து அதுக்கு முன்னுக்குள்ளது வந்து இதுல வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கா, அந்த லைன்ல வந்து பட்டு திரும்பி இருக்கா, ரிவர்சல் ஆயிருக்கா அப்படின்றது செக் பண்ணிட்டு நீங்க எப்பயுமே ட்ரேட்ல இறங்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் இந்த இடத்துல பட்டா ரிவர்சல் ஆயிரும் அப்படின்றது. அதை நீங்க கிளியரா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
ஸோ இவ்வளோதான் ரவுண்ட் நம்பர். ஸோ ரவுண்ட் நம்பரை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிட்டு இருக்க மூமெண்டம் நான் வரைஞ்சு காட்டுறேன். ஒரு மூமெண்டம், அதாவது ஒரு புல்லிஷ் மூமெண்டம் வந்து இப்படி போகுதுன்னு சொன்னால் எப்படி கிரியேட் ஆகுதோ அதே மாதிரி பியரிஷ் மூமெண்டம் வரும். இந்த பியரிஷ் மூமெண்ட் புல்லிஷ் மூமெண்ட்ல இந்த சைடில் ரவுண்ட் நம்பர் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா, இந்த சைட்ல இருந்து ரவுண்ட் நம்பர் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா, அதே மாதிரி இந்த சைட்லையும் ரவுண்ட் நம்பரை ரெஸ்பெக்ட் பண்ணாது. அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னுக்குள்ள கேண்டில்ஸ் வந்து அந்த லைன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிருக்குன்னா, அந்த ரவுண்ட் நம்பரை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்குன்னு சொன்னா இங்கிட்ட வர கேண்டில்ஸும் அதை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த இடத்துல ஒரு ரிவர்சல் நடந்து அதுக்கு மேல உடைச்சிட்டு போகாம கீழே ரிவர்சல்ஸா நடக்கும். ஸோ அது வந்து இப்படி போயிட்டு பட்டுட்டு மறுபடியும் ரிவர்சல் ஆயிரும். அதே மாதிரி நீங்க எப்படி வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ கிளியரா பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் லைன்ல பட்டுருச்சு, இந்த ரவுண்ட் நம்பர்ல பட்டுருச்சு. ஸோ கேண்டில் இப்படி பட்டு ஸோ அடுத்து புல்லிஷ் மூவ்மெண்ட்டுக்கு மாறி இருக்கு. ஓகேங்களா? இதை கிளியரா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களால ரவுண்ட் நம்பர்ல ஈஸியா ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் நம்பர் இவ்வளவுதான். ஓகே, இன்னைக்கு ஒரு ஈஸியான ஸ்ட்ராட்டஜி தான். அது ரொம்ப ஒரு இண்டிகேட்டர்ஸை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். ஈஸியான விஷயம். ஸோ நீங்க இண்டிகேட்டர்ஸ்குள்ள போங்க. ஸோ 4வதா இருக்குது, அதுல பாப்புலர் போயிருங்க. அண்ட் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பாய்லிஞ்சர் பேண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பீரியட் பாத்தீங்கன்னு சொன்னா 13 வச்சுக்கோங்க, 13 வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதுல என்ன எப்படி ட்ரேட் பண்ணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஸோ வந்து சிம்பிள் தான், ப்ரைஸ் செக்ஷன் ஒரு தியரி தான், ஈஸியான விஷயம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இது எங்கெங்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான அந்த குட்டி குட்டி கேண்டில்ஸ் கிரியேட் ஆகிற இடத்துல நீங்க பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அண்ட் வந்து ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்ல பண்ணக்கூடாது. அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல நீங்க பண்றது நல்லா. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எப்ப எல்லாம் செல்லர்ஸ் வந்து இந்த 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 லைன்ல பட்டுட்டு, ஓகேவா, இந்த லைன்ல பட்டுட்டு அகைன் கீழே வந்து சப்போர்ட் லைன்ல பட்டுட்டு, சரியா, அண்ட் இதை தாண்டி போயிட்டு ஓகேவா, இதை தாண்டிட்டு ஓகே மேல இருந்து கீழே வந்து இந்த நடுவுல இருக்க லைனை தாண்டி போயிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வர செல் கேண்டில், அதுக்கப்புறம் வர இந்த ரெட் கலர் கேண்டில் இதுல டச் பண்ணாலோ இல்லாட்டி இது கிட்ட இந்த 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 இடத்துல வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆனாலோ நீங்க ஹையர் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நல்லா நல்லா கேட்டுக்கோங்க, ஈஸியான விஷயம். ஒரு மார்க்கெட்ல செல்லர்ஸ் வந்து அந்த மேல இருக்க லைன்ல பட்டு கீழே லைன் வரைக்கும் வருவாங்க. வந்துட்டு மறுபடியும் அந்த அப்புக்கு போவாங்க. சரிங்களா? அப்புக்கு போற பட்சத்துல போற இடத்துல இல்லாட்டி பட்டு மேல கீழே வர பட்சத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இல்லாட்டி இந்த இடத்துல டச் பண்ற மாதிரி இந்த இடத்துல இந்த 2வது லைன்ல டச் பண்ணிருக்கணும். இல்லாட்டி அதுக்கு மேல லைட்டா கொஞ்சம் இருக்கிற இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம், அது அந்த கேண்டில் கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து நீங்க என்ன பண்ணணும், ஹையர் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ இதுல பாத்துருங்க என்ன மாதிரி வந்திருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, கேண்டில் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி வந்து கீழே பட்டிருக்கு. ஓகேவா? பட்டுட்டு அண்ட் அகைன் இதை பிரேக் அவுட் பண்ணி மேல போயிடுச்சு. பட்டுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு, அதாவது பியரிஷ் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஹையர் ஆப்ஷன் கொடுத்தோம்னா நம்ம இதுக்கு ஐடிஎம் வந்திருக்கும். அகெயின் நம்ம வேற ஒரு இடத்துல பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ஸோ செல்லர்ஸ் வராங்க. ஸோ இதில் வந்து நல்லா டச் ஆகிட்டு, சரிங்களா, டச் ஆகிட்டு அகெயின் மேலே போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு செல்லர்ஸ் கேண்டில் இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. நீங்கள் ஹையர் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான், ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம். அண்ட் வந்து எல்லாமே அந்த கோட்டுக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பேரிஷ் கேண்டில் வந்து
கோட்டுக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஓகே. ரேஞ்சிங் மார்க்கெட்டில் பண்ண வேணாம், கொஞ்சம் ரிஸ்க் அது. ரேஞ்சிங் மார்க்கெட்டில் பண்ண வேணாம். அண்ட் இந்த பாருங்க, ஒரு எசெட்டை நிறைய ட்ரேட் எடுக்கலாம், ஒரு எசெட்டை நீங்கள் நிறைய ட்ரேட் எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவிலேருந்து கிரியேட் ஆகி கீழே வந்து சப்போர்ட் ஏரியாவில் பட்டுட்டு எகைன் மேலே போயிட்டு எகைன் கீழே, அதாவது எகைன் வந்து இந்த லைனில் டச் பண்ணாலோ இந்த லைனுக்கு மேலே இருந்தாலோ நீங்கள் ஹையர் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான டெக்னிக், நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு சார்ட்டை நிறைய தர வரும், அதனால தான் ஒரு சார்ட்டே ஓப்பன் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, ஸோ ரெசிஸ்டன்ட் லெவலில் பட்டுருச்சு, கீழே வருது, கீழே வந்து மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணி மேலே போனவனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு பியரிஷ் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. பியரிஷ் கேண்டில் கிரியேட் ஆன அடுத்த நிமிஷம் நீங்கள் வந்து ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா ஐடிஎம் வந்துருக்கும். அவ்வளோதான், ஈஸியான ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஓகே ஓகே, ஒரு இதில் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, சொன்ன மாதிரி பாருங்க. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஏரியா பட்டு கீழே வந்துருச்சு, பட்டு கீழே வந்து மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சு, பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சு. ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு. பிகாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரேஞ்சிங் மார்க்கெட் மாதிரி போகுது. அண்ட் வந்து அந்த மார்க்கெட் வந்து பெருசாக அந்த பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஸோ அதனால அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். அதில் எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட். ஸோ ரெசிஸ்டன்ட் ஏரியா கீழே வேணா வெளியில் அனுப்பி விட்றேன். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து பட்டுருச்சு, சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்துச்சு. சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்துருச்சா, சப்போர்ட் ஏரியாவில் வந்து இந்த இடத்துல வரல பாருங்க, இந்த இடத்துல வரல. ஏன்னா இது இன்னும் ஒழுங்காக பிரேக் அவுட் ஆகி மேலே போகல. பிரேக் அவுட் ஆகி மேலே போனால் தான் கீழே வரும். ஓகேவா? அண்ட் வந்து நம்ம அது உங்களுக்கு ஒரு இடத்துல வரல அப்படின்னு சொன்னால் அந்த எசெட்டை இதாக்குங்க, நீங்கள் வந்து வேறு எசெட்டில் ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நீங்கள் வேறு எசெட், ஓகே, இங்கே NZD USDயில் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நான் வந்து பாப்புலர் போகிறேன், Bollinger Band எடுக்கிறேன், 13 பீரியட் வைக்கிறேன், 13 பீரியட் வைக்கிறேன், அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கேட்டுக்கோங்க, ரேஞ்சிங் மார்க்கெட்டில் பண்ண வேணாம், அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் மட்டும் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஒரு எசெட்டில் வந்து 10 ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு 8 ட்ரேட் வின் பண்ணுறதுக்கான அதிகமான சான்சஸ் இதில் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட்லாம் சரியாக போகல. ஸோ கண்டினியூஸாக வந்து செல்லர்ஸ் கேண்டில் வந்திருக்கும் இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் இருந்து. இந்த பாருங்க, ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் இருக்குது, ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் வந்து கீழே வந்து பட்டு பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது. சரியா? பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு, ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. அண்ட் எகெயின் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர்ஸ் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா? செல்லர்ஸ் கேண்டில் கிரியேட் ஆனோன்னா நீங்கள் அப் கொடுத்துருந்தீங்கன்னா ஐடிஎம் வந்திருக்கும். பாருங்க, இந்த இங்கே வந்து கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு. ஸோ ஈஸியான ஸ்ட்ராட்டஜி, பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ஸோ நான் மறுபடியும் இதை விளங்கப்படுத்திட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு வெசெட்டில் எவ்வளோ தூரம் வருது அப்படின்றப்போ உங்களால் எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும்னு பாருங்க. ஸோ நல்லா வச்சு பண்ணுங்க மார்க்கெட்டை. ரெசிஸ்டன்ட் ஏரியா பட்டு கீழே சப்போர்ட்டுக்கு வருது, சப்போர்ட் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. அண்ட் அகெயின் இந்த விக் வந்திருக்கு. ஸோ விக் வந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹேண்டில் நீங்கள் 1000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஎம் வந்திருக்கும். ஈஸியான விஷயம், பெரிய கஷ்டம் இல்லை. ஓகேவா? ஸ்ட்ராட்டஜி ஈஸியான ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஓகே ஓகேவா? அண்ட் அகெயின் மறுபடி பார்ப்போம். இந்த பிரேக் அவுட் இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணி மேலே போகலை, அதனால் ஸ்கிப் பண்ணுங்க. ஸோ ஒரு எசெட்லேயே நிறைய ட்ரேட் நம்மளால பண்ண முடியும், இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரிஞ்சால் மட்டுமே. ஓகே, இப்போ பாருங்க, ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் இருக்குது, இது அப்படியே வந்து சப்போர்ட் ஏரியாவில் படுது, இந்த 3வது லெவலில் படுது, பட்டு பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சு. பண்ணிவிட்டு இந்த லைனில் ஒன்று டச் ஆகுது, டச் ஆனோடனே நீங்கள் ஹையர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஎம் வரும். ஈஸியான ஸ்ட்ராட்டஜி இது. நான் வந்து பெருசாக இண்டிகேட்டர் சொல்லிக் கொடுக்கல, இது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். நான் கிட்டத்தட்ட ப்ரோ ட்ரேடர்ஸ்க்கு இதை சொல்லிக் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான விஷயம். பட் வந்து இந்த மாதிரி நேராக இருக்க மார்க்கெட், ரேஞ்சிங் மார்க்கெட்டில் பண்ண வேணாம், அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் மட்டுமே நீங்கள் பண்ணால் போதும். ஓகேவா? ஈஸியான விஷயம், ஈஸியாக இருக்கும், ரொம்பலாம் அலட்டிக்க தேவையில்ல. லாஸ் வந்து 10 ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 ட்ரேட் லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தவிர்த்து நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஏன்னா நல்லா ஒர்க் ஆகுது, 90% ஒர்க் ஆகுது.
ஸோ கீழே பட்டு வருது, பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் என்ன, இது பிரேக் அவுட் மேலே போகல. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு என்ன மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ட், அதாவது ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருந்தா வந்திருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான விஷயம். உங்களுக்கு இப்போ நான் நிறைய ட்ரேட் வந்து நான் பார்த்து ஒரு எசெட்ல நிறைய காட்டிட்டு இருக்கேன். பிகாஸ் வந்து ஒரு எசெட்டை டார்கெட் பண்ணாலும் நிறைய ட்ரேட் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த விஷயம் விளங்குதான்னு தெரில, நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா?